பிரம்மா டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி நாயை பூரா ரிலீஸ் பண்ணி விட்ரு, நாயை தொடாத. அதுக்கு நோய் கீயெல்லாம் அவர் பார்ப்பார், அவர் பார்த்துக்கூடாது. இப்போ ஏற்கனவே அடுத்து குரங்கு காய்ச்சல் விட்டுருவார். மனுஷனை குரங்குலேருந்து உற்பத்தி ஆக்கினார், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுறாரு. இப்போ குரங்களை பிடிக்காரு, மலைவாசிகளில் இருக்கிற குரங்குகளை பிடிக்காரு. குரங்குகளை பிடிச்சாரு, குரங்கு மாதிரி தவ்வை விட்டுருவார், பரண்டை விட்டுருவார். ஒழுங்கா போ மானிட பேலை, ஒழுங்கா போ. அந்த காய்ச்சல் விட்டார் அப்படியே இப்போ நாங்கள் போடுற கணக்கு நீ சிரிக்கணும். சிட்டி கிராமத்தில் கணக்கு பார்க்குற அதிகாரியிலேருந்து அரசியல்வாதி வந்து நீதிமன்றத்திலேருந்து ஜட்ஜி கோட்டார் ஆண்டு பண்ணு வீட்டிலேருந்து பார்த்து தான் ஆகணும். பார்த்து கேட்டுட்டு நீங்களாம் சிரிச்சுட்டு போங்கன்னு தான் விடுதாரு கணக்கு, கடவுள் போடுறாரு கணக்கு. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்காரு. குரங்கு காய்ச்சல் வந்தால் குரங்கு மாதிரி அப்படியே தவ்வை விடுவார், அப்படியே கடிக்க விடுவார். மனுஷன் குரங்கிலேருந்து வந்தவன் குரங்கு மாதிரி ஆக்கி போடுவார். குரங்கு மாதிரி முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆண்டு பண்ணு புரிஞ்சுக்கோப்பா. நீங்கள் எங்கே போய் நீங்கள் வேலை பார்க்க டூட்டிக்கு போனாலும் அங்கேருந்து குரங்கு மாதிரி தவ்வுவான், பரண்டுவான், கடிப்பான். வழக்கறிஞர் பூரா கடிச்சிட்டே போயிடுவான். நாய் குதறல் போட்டார். இப்போ குரங்கு எடுக்காருக்கு. இப்போ குரங்குக்கு எடுத்துட்டார் அப்படின்னா சோழி முடிச்சிருவார். ஒவ்வொருத்தன் சிட்டி கிராமத்தில் ரோட்டில் போகல பெண் ஆணு ஆடையில் அப்படியே பரண்டி கிழிக்க விட்டுருவார். கடவுளால் தான் முடியும், வேறு யாராலும் முடியாது. கணக்கு போடுற கணக்கு என்ன விளையாட்டா இருக்கா அப்படிங்காரு. நான் போடுற கணக்கு விளையாட்டா? முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. இந்த படைக்கிறது ஒரே உயிர்ன்ட்டார். இப்போ இந்த வாசிக்கான் இந்த கிராமத்தில் எதிர்த்தாப்புல 7 சமுதாயமுங்க. அப்போ என்ன அர்த்தம்? இது எவ்வளோ பெரிய தப்பு, இது எவ்வளோ பெரிய தப்பு. படைக்கிறது ஒரே உயிர், படைக்கிறது ஒரே உயிர், படைக்கிறது ஒரே உயிர். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா.